பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன். இந்து முன்னணி கோட்ட தலைவர் டிவி ராஜேஷ் அவருடைய தலைமையில் இன்று பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நமது இந்திய நாட்டைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு மோட்ச தீபம் ஏற்றி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. அந்த செய்தி தொகுப்பு. இன்று வாலாஜாப்பேட்டை இந்து முன்னணி சார்பாக காஷ்மீரில் பல்காம் பகுதியில் பாகிஸ்தான் முஸ்லீம் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி சுற்றுலா பயணிகள் 27 பேரோட ஆத்மா நற்கதி அடைய வாலாஜாப்பேட்டை இந்து முன்னணி சார்பாக மோட்ச தீபம் ஏற்றி புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு இந்து முன்னணி நகர தலைவர் பிரேம் அவர்கள் தலைமை வகித்தாங்க. சிறப்பு அழைப்பாளராக இந்து வழக்கறிஞர் முன்னணி மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மத்திய அரசாங்க வழக்கறிஞர் குணசேகர் அவர்கள் கலந்து கொண்டு மற்றும் இந்து முன்னணி நகர ஒருங்கிணைப்பாளர் உமாபதி, நகர பொறுப்பாளர்கள் கிஷோர், பிரபு மற்றும் முத்து, சோளிங்கர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் புருஷோத், நீலகண்டன், சுகுமார், வாலாஜா முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியோட நகர பொதுச் செயலாளர் பாலாஜி, RSS KK ரமேஷ், வாலாஜா இந்து முன்னணி ஒன்றிய தலைவர் சரவணன் மற்றும் வாலாஜா நகர துணைத் தலைவர் கண்ணன், முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் துரைசக்தி, நகர பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு, பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் காந்தி, சௌராஷ்டிரா நல சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய பாலாஜி அவர்கள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களும் மிக அதிகமான எண்ணிக்கையில் கலந்து கொண்டாங்க. உடனடியாக மத்திய அரசாங்கம் பாகிஸ்தான் மீது தக்க நடவடிக்கை எடுத்து பயங்கரவாதிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.